அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் தராத மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்துள்ளான். இந்த தீனுல் இஸ்லாம் மிகவும் கண்ணியமானது. இந்த கண்ணியமான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் எப்போதும் கண்ணியமாகவே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம்கள் என்றாலே ஏதோ பொருளாதாரத்திலே பின்தங்கிய சமூகம், கல்வியில் பின்தங்கிய சமூகம் என்று பின்தங்கிய ஒரு விஷயத்தை நம்முடன் நாம் போர்வையாக போர்த்து கொண்டுள்ளோம். நாம் ஒழுக்கமிக்கவர்கள் என்பதை அனைவரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். நாம் நேர்மையானவர்கள் என்பதை அனைவரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய பொருளாதார கல்வி நிலை வரும்பொழுது நாம் சமகாலத்தில் உள்ளவர்களுடன் இணையாக இல்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாகும். அன்பானவர்களே, கல்வி பொருளாதாரம் இரண்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நேரத்திலும் நம்மை குறைவானவர்களாக இருக்க சொல்லவே இல்லை. ரப்பி ஸித்னி இல்மா, அதிகப்படுத்தி தா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ செய்ய சொன்ன ஒரு விஷயத்திலே முக்கியமான விஷயம் கல்வி. அந்த கல்வியிலே நாம் பின்தக்கி இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய மிகப்பெரிய தவறு. பொருளாதாரம் மிக முக்கியமான விஷயம். முஸ்லிம்கள் தங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற சிந்தனையே வரவே கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மின் யதுஸ் சுஃப்லா. மேலிருக்கும் கை கீழிருக்கும் கையை விட சிறந்தது. நீங்கள் கொடுப்பவர்களாக இருங்கள், வாங்குபவர்களாக இருக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லா துத்துஸ் சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா. இந்த இடத்திலே புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களிடம் உங்களுடைய பொருளாதாரத்தை, பணத்தை நீங்கள் கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதுதான் அதிசயத்தக்க வார்த்தை, கியாமா. ஒரு நிலைநாட்டக்கூடிய வார்த்தை. அது நிலைநாட்டும் விதமாக ஒரு வீட்டிற்கு தூண் இருப்பதை போன்ற ஒரு வார்த்தை தான் கியாமா. இதே வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாவிற்கும் பயன்படுத்துகின்றார். அகில உலகத்திற்கும் கஅபத்துல்லாவை நான் ஒரு கியாமாக நிலைநாட்டி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதே போன்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்திற்கு, பொருளாதாரத்திற்கும் பயன்படுத்துகிறான். அன்பானவர்களே, ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் குர்ஆனிலே அடுக்கடுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுரை தருகிறானே தவிர நீங்கள் ஜக்காத்தை வாங்குங்கள் என்று ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று 8 வகையான லிஸ்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த போதும் யாரெல்லாம் ஜக்காத் வாங்க வேண்டும், நீங்களாக கேட்க வேண்டும் என்பதை சொல்லவே இல்லை. நம்மை அதன் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுறுத்தவும் இல்லை. வழங்கும் சமுதாயமாகவே நாம் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஆசை. அப்படியானால் இந்த ஜக்காத்துடைய தொகை யாருக்கு கொடுப்பது? இஸ்லாத்திலே ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள். அதில் பட்ட இந்த 8 பட்டியலில் இருக்கக்கூடியவர்களே இந்த ஊனமானவர்கள், அவர் நோய்வாய்ப்பட்டவர்கள், சம்பாதிக்க முடியாதவர்கள், வருமானம் ஈட்டுவதற்கான எந்த மார்க்கமும் இயற்கையாகவே இல்லாதவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளட்டும். ஆனால் உடல் ஆரோக்கியமிக்க நல்ல அறிவார்ந்த சமுதாயம் எப்பொழுதும் ஒருவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது தகுந்த விஷயம் அல்ல. ஆதலால் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். அதற்கான நிய்யத் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். அந்த முயற்சியிலே நாம் ஈடுபட துவங்குவோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி